கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி. பிரியமானவர்களே, புதியதொரு மாதம் ஆரம்பமாகி இருக்கின்றது. தேவனுடைய கிருபையினாலே கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அருமையாக நடத்தி வந்தார். இந்த வருடத்தின், அதாவது 2025ஆம் ஆண்டில் 6 மாதங்கள் நிறைவு பெற்று விட்டது. அதாவது அரை வருஷம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, 7ஆவது மாதம் துவங்கி இருக்கின்றது. வருஷங்களின் நடுவிலே தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இந்த மாதத்திலும் உங்களுக்காக செயல்பட்டு உங்களுடைய கிரியைகளை எல்லாம் அவர் உயிர்ப்பிப்பாராக, அதாவது புதுப்பிப்பாராக, மலரச் செய்வாராக, வளரச் செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் சகோதரர் ஆலன் பால் அவர்கள் வாக்குத்தத்த ஆராதனையிலே கொடுத்த செய்தி நமது பிளெஸிங் டிவி யூடியூப்லே பதிவு செய்யப்படும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். இப்பொழுது கூட நாம் தியானிக்கும் இன்றைய மன்னா சங்கீதம் 69:34. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. கர்த்தரை துதிக்க கடவது. யாரெல்லாம் துதிக்கணுமா? இங்கு வானம், பூமி மற்றும் சமுத்திரங்கள் அவைகளில் சஞ்சரிக்கிறவைகள். அப்போ வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சமுத்திரங்களில் சஞ்சரிக்கிறவைகள். அப்போ எல்லா ஜீவன்களும் யாரை துதிக்கணுமா? கர்த்தரை துதிக்க கடவது என்று இங்கு வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்று 1ஆம் தேதி, மாதத்தின் முதல் நாள். நாம் கர்த்தரை கனம் பண்ணும்படியாக இன்று நாம் நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அதனோடு கூட தேவனை நாம் துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணி நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏனென்றால் வானத்தில் உள்ளவைகள் மற்றும் பூமியில் உள்ளவைகள் மற்றும் சமுத்திரங்களில் உள்ளவைகள், எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜீவன்களும் கர்த்தரை துதிக்க கடவது. அப்போ கர்த்தர் தாம் சிருஷ்டித்த படைப்புகளிலே உன்னதமான படைப்பு நாம் தான், மனுஷர்கள் தான். அப்போ தேவ பிள்ளைகள் அதிலும் விசேஷமானவர்கள், தேவனை அறிந்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், அதிலும் விசேஷமானவர்கள். அப்போ அவர் நம்மை துதிப்பதற்காகவே சிருஷ்டித்திருக்கிறார். எனவே நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக இந்த முதல் நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே நாம் கர்த்தருக்கு நாம் கனம் செலுத்துவோம், அவரை துதிப்போம். பிரியமானவர்களே, தேவனுக்குரிய கனத்தை நாம் செலுத்தும் பொழுது அவர் மகிமை அடைகின்றார். அப்போ சத்துரு வெட்கப்படுகின்றான், சத்துரு தாழ்த்தப்படுகின்றான். எனவே தேவ பிள்ளைகள், நீங்கள் குடும்பமாக துதிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில், நான் தான் தனியாக இருக்கிறேன், எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூல் போயிடுவாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க அப்படிங்கிற சகோதரிகள், வீட்டில் நீங்கள் நல்லா தனியாக பாடல் பாடுங்க, துதிங்க, உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. அப்போ இரவு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாய் 3 பாடல்களையாவது பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். உங்கள் வீட்டில் தேவனுடைய கரம் பலமாக இறங்கி வரும். உங்களுக்கு விரோதமான எல்லா போராட்டங்களும் அடங்கி போகும். கொஞ்ச நாளில் நீங்கள் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் துதிக்கவும், குடும்ப ஜெபம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தவும் நீங்கள் அப்படியே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இருளுக்கு இடமே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருவுக்கு இடமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், ஆவிக்குரிய நன்மைகளை கொடுப்பார், இந்த பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பார். அதிலும் விசேஷமாக அவர் நம்மை எப்படி நடத்துவார் என்று நாம் பார்த்து கொண்டிராதபடி நாம் அவரை இன்னும் எப்படி அதிகமாக நாம் தேட வேண்டும் என்பதை குறித்து யோசிப்போம். கடந்த நாட்களை விட, கடந்த ஜூன் மாதத்தை காட்டிலும் இந்த ஜூலை மாதத்தில் இன்னும் நான் தேவனை கிட்டி சேருவேன், இன்னும் அவர் சமூகத்தை நாடுவேன், இன்னும் அவருடைய வேதத்தை வாஞ்சித்து நான் வாசிப்பேன், கர்த்தருக்கு இன்னும் அதிகம் நேரம் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நன்றாய் நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த
மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் உம்மை கனம் பண்ணுகின்றோம். இந்த ஜூலை மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த மாதத்தின் 31 நாட்களும் கூட உம்முடைய கிருபையும் ஆண்டவரே, உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கங்களும் ஆண்டவரே எங்களுக்கு பெருகுவதாக. கர்த்தாவே, இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் உம்மை அதிகமாய் நெருங்க கிட்டி சேர ஆண்டவரே முயற்சி பண்ணுவார்களாக. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தேவைகளும் அற்புதமாய் சந்திப்பீராக. இந்த மாதம் சமாதானமான ஆசீர்வாதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானமும் சௌக்கியமும் ஒவ்வொரு வீட்டிலும் பெருகுவதாக. ஆண்டவரே, இதோ இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாத டிவி ஊழியத்தையும் கர்த்தர்தாமே ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அநேக ஜனங்கள் இதன் மூலமாக இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தொடர்ந்து வழி நடத்துங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.